فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே பல்வேறு தலைப்புகளின் கீழே இஸ்லாத்தில் நுழைந்துவிட்ட கட்டுக்கதைகளை நாம் ஆய்வு செய்து வருகிறோம். நேற்றைய தினம் சூஃபிசம் என்ற பெயரிலே, ஆன்மீகம் என்ற பெயரிலே, ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை என்ற பெயரிலே இந்த சமுதாயத்தில் நுழைந்துவிட்ட ஒரு தவறான சித்தாந்தத்தை, கட்டுக்கதை நம்ம பார்த்தோம். அதாவது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நம்ம எதையும் கேட்கக்கூடாது, தவக்கல் வைக்கணும், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்று நம்ம நம்பணும் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை தவறாக புரிந்து கொண்டு செய்யப்படுகிற வியாக்கியானத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, உயர்ந்த தரஜாவை அடைவதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனிமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த சூபிசத்தினால். சூபிசம்ங்கிறாங்கல்ல, தரீகா, பையத்து, முரீது, பீரு, ஷேக்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த சித்தாந்தத்துக்காரர்கள் கண்டுபிடித்த இன்னொரு தத்துவம் என்னவென்றால், நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய அன்பை அதிகம் பெற வேண்டுமானால், மறுமையில முதல் நிலை முஸ்லிம்களாக நாம் திகழ வேண்டுமானால் அதற்கு நம்ம சில தியாகங்களை பண்ணணும். என்ன தியாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், முழுமையாக நம்ம தனித்திருக்க வேண்டும், தனிமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். யாரோடையும் பேசாம, யாரோடையும் உறவு வைக்காம, இந்த உலகத்திலேயே விஷயங்கள்ல மூழ்கி விடாமல் நம்ம அப்படியே முழுசாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இஸ்லாத்தின் பெயரால சில பேர் சித்தரிக்கிறார்கள். நம்ம அது இது உலகம், ஆசை, மாசம், வியாபாரம், தொழில் போய் சொல்லி பிராடு பண்ணி அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி எவ்வளவோ நடந்து போயிடுது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போய் அல்லான்னு சொல்லி என்ன செய்யணும், பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தவம் செய்யணும், அல்லது குகைகளை தேடி போய், காடுகளை தேடி போய் அங்கே போய் உட்கார்ந்துக்கிறணும், மக்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இது இஸ்லாத்துல ஒரு உயர்ந்த நிலை. நாம அப்படி செய்யறோமோ இல்லையோ, அப்படி செய்யற ஆளை உயர்ந்தால் நம்மளே நினைப்போம். நம்ம செய்ய மாட்டோம், ஆனா நம்மளே என்ன நினைக்குவோம், அவர் கல்வத்தில் இருக்காரு. கல்வத்து நாயகம் எல்லாம் பேர். கல்வத்துனா என்ன, தனிமையில் இருப்பதுன்னு அர்த்தம். இந்த கல்வத்து என்ற பெயர்ல தனித்திருப்பது. அதே மாதிரி என்ன பண்றாங்க என்று கேட்டா, சில மகான்கள் என்ற பெயர்ல கல்யாணம் பண்ணாம இருக்கிறது கூட நல்லதுன்னு நினைக்கிறாங்க. சில ஆட்களை பற்றி பெரியார்களை பேசும் பொழுது, அவர் நிக்காஹ் கூட பண்ணாமல் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் அப்படிலாம் சொல்றாங்க. நிக்காஹ் பண்ணாமல் இருந்தவர்களை எல்லாம் அவுலியாக்கள், மகான்கள் கூட நம்ம சொல்றோம். அப்ப நம்மள்ட்ட எந்த அளவுக்கு அந்த சிந்தனை விதைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, திருமணம் செய்து கொள்வது சாதாரண மக்களுடைய நிலைமை, திருமணம் செய்யாமல் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு ஓப்பான நல்லடியார்கள் இருக்காங்களே, அவங்களுடைய ஸ்டேஜ். உங்களுடைய ஸ்டேஜ் கூடுதல் ஸ்டேஜுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால், இப்ப நாகூர்ல ஒருத்தர் அடங்கியிருக்கிறாரு, அவருடைய வரலாறுல ஒரு கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணாவிட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன, என்னை சேர்ந்தவன் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டா, திருமணம் செய்யல என்று சொன்னா அவர் என்னை சேர்ந்தவரை இல்லை, நம்ம லிஸ்ட்ல வரமாட்டார்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, அவர் திருமணம் செய்யலன்னு சொல்லிக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்னு சொல்லிக்கிறோம். திருமணம் செய்யல என்ற வரலாறு உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் நல்ல சரியா இருக்காது. திருமணம் செய்யறது ரொம்ப ஒரு சுன்னத், கண்டிப்பா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஆயிஷா நாயிட்ட கேட்டுவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க குறைவான அமல் செஞ்சா கூட போகுது, நம்ம எல்லாம் சாதாரண மக்கள், நம்ம போய் உயர்ந்த நிலை அடைவதாக இருந்தால் நம்ம கூடுதல் தியாகம் செய்யணும் அப்படின்னு பேசிக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் சொல்றாரு, நான் இரவு பூரா நின்று வணங்குவேன். இன்னொருத்தர் செய்யறாரு, நான் பகலெல்லாம் இப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருப்பேன். இன்னொருத்தர் செய்யறாரு, சொல்றாரு, நான் நிக்காஹ் பண்ணவே மாட்டேன், திருமணமே செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் 3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நான் உங்களை விட ஜாஸ்தியா பயப்படுறேன், நீங்க தான் அல்லாஹ் பயப்படுறீங்களா? உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். அப்படி அஞ்சுவனாக இருந்தும் கூட நான் என்ன செய்யறேன், திருமணம் செய்யறேன்,
மனைவி மக்களோட வாழ்றேன், பிள்ளை குட்டி பெறுறேன், தொழவும் செய்யறேன், தூங்கவும் செய்யறேன், நோன்பு வைக்கவும் செய்யறேன், சில நாள் வைக்காமலும் இருக்கிறேன், இப்ப பார்த்தாலும் நோன்பு நான் வைக்கல, இப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு நான் இருக்கல, கல்யாணமே பண்ணாம அல்லாஹ்வுக்காக என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கல, இப்படி செய்வது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வல்லாஹி அல்லாஹ் மேல் ஆணையாக, இன்னீல அக்ஷாக்கும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு உங்களை விட அதிகமா நான் தான் பயப்படுறேன், அத்காக்கும் லஹு, அல்லாஹ்வை பற்றி அதிகமாக அஞ்சக்கூடியவன் நானாகத்தான் இருக்கிறேன், ஆனாலும் லாக்கின்னி அசூம உஃப்திரு, நான் நோன்பு வைக்கவும் செய்யறேன், வைக்காமலும் இருக்கிறேன், சில நாள் வைக்கிறேன், சில நாள் வைக்காமல் இருக்கிறேன், சல்லி வார்ப்புது, தொழவும் செய்யறேன், தூங்கவும் செய்யறேன், நான் தொழவும் செய்வேன், முடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், தூங்கும்போது தூங்குவேன், தொழும்போது தொழுவேன், நிசா, பெண்களை மணமுடிக்கவும் செய்கிறேன், பமன் ரகிபான் சுன்னத்தி பலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை, என் வழிமுறையை யாரால் புறக்கணித்தாரையானால் அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை என்று அந்த சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அவங்களே என்னை சேர்ந்தவர் இல்லைங்கிறாங்க. இது புகாரியில 5063வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இப்படி புறக்கணித்தவர்களை என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று எச்சரிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ணலன்னா அவரை போய் மகான்னு சொல்றோம், அவர் அவுலியான்னு சொல்றோம். குணமுடி மஸ்தான் ஒருத்தர் இருந்தாரு, அவர் கல்யாணமே பண்ணல, கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை, கல்யாணம் பண்றவன அந்த கிண்டல் அடிக்கிறாரு. கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை, இன்னும் கல்யாணம் பண்ற பயங்கரமான தப்பு மாதிரி, அது செய்யறது ரொம்ப பாவமான காரியம் மாதிரி, அதுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்கிற மாதிரியும் எல்லாம் நினைஞ்சிருக்காரு. ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவார், அந்த நாரிகள் ஆசை வைத்த ஐயோ வையத்தில் பெண் கொண்ட பெயர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சுமேங்கிறாரு. கல்யாணம் பண்ணு வைங்க, ஆடு மாடு வீடு இதெல்லாம் தேடுன்னு சொல்லி ஆண்டவனை மறப்பாக்கிடுவாளாம். பொம்பளை கல்யாணம் பண்ணீங்க, ஆட்டை தேடு மாட்டை தேடு வீட்டை தேடுமாலாம், ஆண்டவனை மறப்பாக்குவாள் அந்த நாரிகள் பொம்பளைங்க. அந்த நாரிகள் ஆசை வைத்த ஐயையோ வையத்தில், அந்த நாரிகள் மேல பொம்பளைகள் மேல ஆசை வச்சு இந்த உலகத்துல பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேங்கிறாரு. பெண் கொண்ட பேர்னா கல்யாணம் பண்ணவங்க, கல்யாணம் பண்ணவங்க பட்ட பாட்டை பேசுவோமாங்கிறாரு. அப்ப கல்யாணம் பண்றது தப்புங்கிறாரு, கேடுங்கிறாரு, கேவலம்ங்கிறாரு, இழிவுங்கிறாரு. தானும் திருமணம் செய்யவில்லை, அவ்வளவு நபிமார்களும் கிட்ட நடிக்கிறாண்டால், அவ்வளவு நபிமார்களும் திருமணம் செஞ்சாங்களா இல்லையா? எல்லா நபிமார்களுடைய அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், நமக்கு முந்தி நாம் எந்த நபியை அனுப்பினாலும் அஸ்வாஜன் துர்ரியத்தன், அவ்வளவு பேருக்கு நம் மனைவி மக்களை ஏற்படுத்தி இருந்தோம் அல்லாஹ் சொல்றான். ஒரு நபி கூட கல்யாணம் பண்ணாமல் இருந்தது இல்லை என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி ஒரு சுன்னத்தை கேலி செய்யக்கூடியவர்களை எல்லாம் நம்ம குணங்குடி மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறோம், சாஹுல் பாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறோம். இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஏன் எப்படி நினைக்கிறோம்? இதுதான் நல்லது நினைக்கிறோம். நம்ம எல்லாம் ஆசா பாசத்துல மூழ்கிட்டோம், அவர் ஆசா பாசத்துல மூழ்கல. எப்படி கணக்கு பண்றோம்? நம்ம எல்லாம் ஆசா பாசத்துல மூழ்கிட்டோமா, அவர்கள் ஆசா பாசத்தை எல்லாம் வென்றெடுத்துட்டார்களாம். அப்ப நபிமார்கள் வெல்லலையோ? இந்த ஆசா பாசத்தை எல்லாம் நபிமார்கள் தோத்துட்டாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு முடியாத ஒன்று உயர்ந்த நிலை வேற எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறைவனால் யார் நேரடியாக தேர்வு செய்யப்படுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். அப்ப அந்த மாதிரி திருமணம் செய்யாமல் இருப்பது எல்லாம் ஒரு நல்ல காரியம். சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த கல்யாணம் காட்சி ஈடுபட்டுக்கிட்டு கல்யாணம், அதனால பிரச்சனைய லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, எல்லாத்துக்கும் என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இந்த பொண்டாட்டி பிள்ளை தான் காரணம். நம்ம மட்டும் இருந்தாலும் அரைக்க எப்படி அரிசி தானே, நம்ம மட்டும் இருந்தோம்னு சொன்னா அவருக்கு வயிற்றுக்கு சோறு அவ்வளவுதானுங்க. இதுக்காக வேண்டி ரொம்ப பிராட் பண்ண மாட்டோம், ரொம்ப தெல்லுமுள்ளு பண்ண தேவையில்லை. சும்மா வச்சோம் கஞ்சமா காய்ச்சனமா குடிச்சோமா போயிட்டு இருக்கலாம். அதிகமாக நம்ம சம்பாதிக்கணுங்கிறது எங்க வருது? அந்த வீட்டுல ஏசி வாங்கிட்டாங்க, இந்த வீட்டுல பில்டிங் கட்டாங்க, அந்த வீட்டுல அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, அப்படி எல்லாம் சொல்லி பெண்களும் பிள்ளைகளும் கேட்கிற காரணத்தினால்தான் ஒரு மனுஷன் நிறைய தப்பு செய்கிறான் அப்படின்னு நினைத்துக் கொண்டு உஸ்மான் இப்னு மலூன் என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் முழுசா அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறேன். அர்ப்பணிக்க போறதா இருந்தா எனக்கு ஆசையாவும் இருக்குது, கல்யாணம் பண்ண ஆசையும் இருக்குது, அர்ப்பணிக்கவும் ஆசையா இருக்கிறது. அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன வழின்னு கேட்டா, ஆண்மையை நீக்கிக் கொள்வது. நான் ஆண்மை நீக்கம் செய்ய போறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்படி நீக்கிட்டோம்னா வேற மாதிரி வராதுல, தப்பு தண்டா பண்ணாம இருக்கலாம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நம்ம அர்ப்பணிக்கவும் செஞ்சிடலாம். கல்யாணம் பண்ணாம இருந்து இடக்கு முடக்காக நடந்துருச்சுன்னு வைங்க, அப்படி நடந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆண்மையை நீக்கி கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம், அப்படியே அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் அனுமதி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அனுமதி இல்லைன்ட்டாங்க, முடியாது. அப்ப சொல்றாங்க, உஸ்மான் இப்னு மலூன் என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அனுமதி கேட்டாரு. ஆனால் என்ன, இது எங்க இருக்கு? புகாரில 5074வது ஹதீஸ்ல இருக்குது. இத சாத் இப்னு அபீ வக்காஸ் சொல்றாங்க,